ஒரு பாண்ட எப்படி அனலைஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, பாண்ட் இஷ்யூவர் யாருன்னு முழுசா தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்க பணத்த எந்த கம்பெனிக்கு குடுக்குறீங்க? அவங்கள நம்பலாமா? அவங்க நம்பகத்தன்மையோட இருப்பாங்களான்னு செக் பண்ணணும். உதாரணத்துக்கு பாண்ட் கவர்ன்மென்ட் பாண்டா, கார்ப்பரேட் பாண்டான்னு பார்க்கணும். யூசுவலா கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ் ரொம்பவே சேஃபான பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுவே கார்ப்பரேட் பாண்ட்னா யூசுவலா ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் அதிகமாவே கிடைக்கும். அதே மாரி அதிகமான ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ கம்பெனிஸோட ஃபினான்ஷியல நல்லா செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா, கிரெடிட் ரேட்டிங்கே செக் பண்றது. இந்தியால கிரிசில், ஐசிஆர்ஏ, கேர்ன்னு சொல்லிட்டு பிரைவேட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க. இவங்க பாண்ட் இஷ்யூ பண்ற கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் குவாலிட்டிலாம் செக் பண்ணிட்டு ரேட்டிங் குடுப்பாங்க. யூசுவலா ட்ரிபிள் ஏ ரேட்டிங் தான் ஹையஸ்ட் ரேட்டிங்னு சொல்லுவாங்க. அதுதான் சேஃபஸ்ட்டும் கூட. ட்ரிபிள் ஏக்கு அப்புறம் டபுள் ஏ, ஏ, ட்ரிபிள் பி, டபுள் பி, பின்னு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். பாண்ட் இஷ்யூ பண்ற கம்பெனியோட ரேட்டிங் ட்ரெண்ட் டவுன் கிரேட் ஆகியிருக்கா, ஸ்டேபிளா அதே ரேட்டிங்ல இருக்கா, இல்ல பெட்டர் ஆகியிருக்கான்னு பார்க்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய கம்பெனிஸையும், ரேட்டிங் ட்ரெண்ட் நல்லா இருக்கக்கூடிய கம்பெனிஸையும் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்லது.